ஈரோட்டில் கொலை மிரட்டல் விடுக்கும் குற்றவாளிகளின் உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். முனியப்பன் பாளையத்தில் முன்விரோதம் காரணமாக ஹரிஸ் என்ற இளைஞன் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இந்த நிலையில் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புகார் மனு கொடுத்தனர். அதில் ஹரிஸ் கொலையை நேரில் பார்த்த சாட்சிகள் இருவருக்கு குற்றவாளிகளின் உறவினர்கள் 9 பேர் கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த ஹரிஸ் குடும்பத்தினரையும் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரயில்வே நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா அமைக்க மத்திய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை திண்டுக்கல் வழித்தடத்தில் உடுமலை ரயில்வே நிலையம் உள்ளது. தற்போது இந்த ரயில்வே நிலையத்திலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் டிக்கெட் முன்பதிவு செய்யவும் டிக்கெட் எடுக்கவும் வருகின்றனர். இந்த நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் சமூக விரோத செயல்களை தடுக்கவும் ரயில்வே நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி தொடர் தியானத்தில் ஈடுபட்டுள்ளதால் படகு போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பயணிகளின் ஆதார் முகவரி, மொபைல் எண் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் திடீரென விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் அவர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் அனைத்து கடைகளும் திறந்து வைக்க அனுமதி அளிக்கப்பட்டாலும் பிரதமர் வருகையால் கன்னியாகுமரி களையிழந்து காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவன்மலை கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஏலம் விட கோயில் மண்டபத்தில் 15 பேருக்கு அனுமதி அளித்து ஏலம் விடப்பட்டது. இந்த நிலையில் கோயில் நிலத்தை ஏலம் விடுவதை கண்டித்து விவசாயிகள் அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகளுக்கு நிலத்தை ஏலம் விடுறதாக அறிவிச்சிருந்தாங்க. ஏலத்துக்கு கலந்துக்கு வரும்போது எங்களை மட்டும் குறுக்காட்டி தனிப்பட்ட அரசியல் அரசியல் அதிகாரிகள் அரசியலுக்கு உட்பட்ட உணர்வு எடுக்கிற மாதிரி இந்த அறநிலையத்துறையும் காவல்துறையும் செய்கிறாங்க. விவசாயிகள் கலந்துக்கிற ஏலத்தில் கலந்துக்கிற நடைமுறையே குறுக்காட்டுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது சார். ஏலத்தில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் வழிமுறை இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறேன், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறை வச்சு ஏலத்தை எங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு, தடுத்து போட்டு ஏலம் நடத்துறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிறது எங்களுடைய கேள்வி. தருமபுரி மாவட்டத்தில் பணியில் உயிரிழந்த டேங்க் ஆபரேட்டர் மனைவிக்கு பணி வழங்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்குள்ள நாகர்கூடல் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கூலிக்கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கோவிந்தன் என்பவர் கடந்த 30 ஆண்டுகளாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் உடல் நலக்குறைவால் கோவிந்தன் உயிரிழந்ததை அடுத்து அவரது பணியை பஞ்சாயத்து நிர்வாகத்தின் அனுமதியுடன் மனைவி வேங்கம்மாளுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் வேறு ஒரு நபருக்கு பணி வழங்குவதாக தெரிவித்தனர். இதனை கண்டித்து டேங்க் ஆபரேட்டர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் நாகர்கூடல் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்தில் ஓய்வு பெறும் நாளில் பொறியாளர் பாலசுப்ரமணியன் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாகர்கோவில் மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் தொடர்பாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக தணிக்கைத்துறை அதிகாரிகள் பொறியாளர் பாலசுப்ரமணியனுக்கு நோட்டீஸ் அளித்திருந்தனர். ஆனால் அவர் அதற்குரிய விளக்கமளிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் ஓய்வு பெறும் நாளில் மாநகராட்சி என்ஜினியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.